go to the release of the book, I request Alain Srinivasan to start the proceedings, Kamal Haasan to release the book, and Appa Swami Ravi Ji will receive the first copy. இப்போ இந்த 25 புஸ்தகம் வந்ததுக்கு ஐ கேன் சே மிஸ்டர் கமல்ஹாசன் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். ஏன்னா அவர் ரொம்ப பாலாஜியை இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு. நானும் பாலாஜி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் வருதுன்னு. ஆனால் அவர் கமலும் இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு இதை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு. சரி, அந்த புக்கு கொண்டு வரணுன்ற இன்சிஸ்ட் பண்ணதோடு இல்லை, நான் ரிலீஸ் பண்ணி தீருவேன். இதே மாதிரி மோகனோட ஆயிரக்கணக்கான வெண்பாக்கள், அவரோட பெயிண்டிங்ஸ், இந்த பெரிய கலெக்ஷன் இருக்குது. இதையும் டெஃபினட்டாக புத்தக வடிவில் கொண்டு வருவார்னு எதிர்பார்க்குறேன். டெஃபினட்டாக நீங்கள் பண்ணோம். த ஹோல் வேர்ல்ட் ஷுட் நோ தி அதர் சைட் ஆஃப் கிரேசி மோகன். அலைன் சார் இன்னைக்கு இந்த புக்கு இந்த மாதிரிலாம் புக்கு போட சாஸ்வீதம்னு சொன்னார். நாங்கள் கமல் சார் அவர் படங்களாக அவருடைய கதைகளோட வசனங்களை படங்களாக எடுத்து சாஸ்வதமாக வச்சுருக்காரு. லைப்ரரியில் இருக்குது, என்றைக்கு வேணால் போய் பார்க்கலாம். அவரோட ட்ராமாஸை அதே மாதிரி புக்ஸாக கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. பேப்பர் கூட ஒரு சீனுக்கு ஒன்றும் கிடையாது சார், ஸ்கிரிப்டே இருக்காது. கமல் சார் வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு, ஒரு வேனில் நாங்கள்லாம் ஏறி உட்காந்தாச்சு. என்ன சீனுங்கிறது பிளாங்க், ஒன்றுமே இல்லை. போகிற வழியில் என்ன சொல்லுங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுங்க சொல்லி அந்த முன்னாடி பின்னாடி சீன் சொல்லி 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 நாகேஷ் சார் முன்னாடி உட்காந்து, நான் எனக்கு டைலாக் எல்லாம் கிடையாதா, நீங்கள் சரி அந்த போலீஸ் முதல்ல பெருசு ஊது, என்ன குடிச்சிருக்கியா, இந்த வயசில் குடிக்கலன்னா அப்புறம் எந்த வயசுலையா குடிக்கிறது, சரி அந்த டைலாக் அப்படி அது இம்ப்ரவைஸ் கடைசியில் ரவிக்குமார் சொன்னார், போதும் சார் இல்லைன்னா இந்த சீனை வச்சே படம் ஃபுல்லாக போயிடும். அந்த மாதிரி நாகேஸ்வரன் ஒருத்தர் பெரிய கிரிட்டிக். அவரால் ஒரு ட்ரூப்பை அழிக்க முடியும், ஒரு ட்ரூப்பை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட கிரிட்டிக் அவர். 4 நாள் ட்ராமா பார்த்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹெட்லைன்ஸில் போட்டார், கிரேசி மோகன் கேம் சா அண்ட் கான்கோர்ட் பாம்பே. அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன், அதாவது ஏன் அலையன்ஸ் பிரஸுக்கு மோகனோட புஸ்தகங்கள்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறது என்னென்னா, மோகனுக்கு ஸ்ரீனிவாசன்கிற பேரில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் உண்டு, ஒரு சென்டிமெண்ட்டே உண்டு அவன் லைஃப்பில். ஸோ இந்த புஸ்தகம் எல்லாமே நல்ல தமிழ் இருக்குது, நல்ல நகைச்சுவை இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் அடல்ட்ஸ் மாத்திரம் இல்லை, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஹியூமர் போய் சேரும் இந்த புத்தகம் மூலிமா. ஒரு 30-35 பெயிண்டிங் அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எடுத்து பாதுகாத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே அதையும் புஸ்தகமாக கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அதுவும் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஷோ சார் அலையன்ஸ் ப்ரெஸ்ஸுக்கு பப்ளிகேஷன்ஸுக்கு நிறைய புஸ்தகம் போட்டிருக்கார். அவர் தன்னோட படைப்புகள் எல்லாம் அலையன்ஸுக்கு தான் கொடுத்துருக்கார். அவர் அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸில் இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது இப்படி எடுத்து அந்த புக்கை பார்த்தாராம். பாருங்களேன், அலையன்ஸ் பப்ளிகேஷன் 100 வருஷமாக இருக்கா சார் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரே அலையன்ஸ் பிரியாமல் இருந்தது இதுதான் சார். இந்த ஒரு அலையன்ஸ் தான் கலையவே இல்லை, அப்படியே இருக்கு அப்படின்னா சார், நம்மளோட அலையன்ஸும் அந்த மாதிரி இருக்கும் சார். டெஃபினட்டாக ஷோராக இருக்கும், அந்த நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். இவங்க அலையன்ஸை பற்றி சொல்லணும்னா, ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இவர் மயிலாப்பூர், அவர் அந்த பக்கம் மகாபலிபுரத்துக்கிட்ட. ஸோ 2 பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ். ஸோ இட்ஸ் அ குட் திங். ஐ எம் பார்ட் ஆஃப் அ குட் பப்ளிகேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் டுடே. இன்னும் நிறையா பண்ணுங்க.
120 வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. சினிமா கம்பெனி நடத்துகிற என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். 45 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். கிரேசி மோகன் ட்ராமாவில் நடிச்சிருக்கேன்னு ஒரு 5000 பேர் சொன்னால் என்ன உங்களுக்கு குறைஞ்சி விடுமா? ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரி தான். அதனால் உங்களுக்கு இங்கே மோகன் இல்லைன்னுலாம் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். வணக்கம்.